அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சமையல்காரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைத்து பெண்களும் பூசி குளிப்பதற்கு ஏற்ற உடலுக்கும் முகத்துக்கும் அதிக பொலிவு தரக்கூடிய ஆவாரம் பூசு மஞ்சள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த பூசு மஞ்சளுடைய நன்மைகளை வழக்கமா நான் சொல்றதை விட இதையெல்லாம் நான் யார்கிட்ட கத்துக்கிட்டேனோ அவங்களே சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். மஞ்சளை பூசினா முகத்துல பரு வராது, பெண்களுக்கு முக்கியமா மீச முளைக்காது, வேர்க்குரு வராது, மேற்கொண்டு கை கால இருக்கிற ரோமங்கள்லாம் உதிரும். ஆனா முகம் மஞ்சள் பூசின மாதிரி இருக்காது, ஸ்னோ போட்ட மாதிரி பல பழம்னு நல்லா இருக்கும். இத பிறந்த குழந்தை முதல் வயதான கிழவர் வரை போட்டு குளிக்கலாம். ஆனா இதை தயார் பண்ணோம்னா ஒரு வருஷம்னாலும் கெட்டு போகாது. பெண்களுக்கு முகம் களைன்னு சொல்லுவாங்க, அந்த களை வரும். அதுக்கப்புறமா வேர்க்குரு வராது, பரு வராது, மீத முளைக்காது, இத்தனை நன்மைகளும் இருக்காது. நம்ம பாட்டிய பார்த்த கையோட ஆவாரம் பூசு மஞ்சள் செய்யறதுக்கு ஆவாரம்பூ பறிக்க வந்திருக்கேங்க. எனக்கு பக்கத்திலேயே இது கிடைக்கிறதுனால தான் நான் இங்க பறிக்க வந்திருக்கேன். இது கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டாம். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் காய்ந்த ஆவாரம்பூ கிடைக்கும். நாமளும் கூட இதை பறிச்சு காய வச்சு தான் பயன்படுத்த போறோம். இந்த பூவை சேர்த்து செய்யற பூசு மஞ்சள் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நம்மளுடைய பூசு மஞ்சள் செய்ய தேவையான அளவு ஆவாரம்பூ பறிச்சாச்சு. இனி நம்ம வீட்டுக்கு போய் ஆவாரம் பூசு மஞ்சள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம பறிச்சு கொண்டு வந்த ஆவாரம்பூ எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல பரப்பி வச்சுட்டு இத ஒரு நாள் முழுக்க நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கலாம். ஆவாரம்பூ இந்த அளவுக்கு காஞ்சா போதுங்க. இது 50 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததா இதோட அதே 50 கிராம் அளவுக்கு காய்ந்த ரோஜா இதழ்கள், 100 கிராம் கஸ்தூரி மஞ்சள், 100 கிராம் விரலி மஞ்சள், 50 கிராம் பூலாங்கிழங்கு, 50 கிராம் கோரைக்கிழங்கு, கடைசியா 50 கிராம் அளவுக்கு சின்ன சின்னதா உடைச்ச வசம்பு. ஆவாரம்பூ முதற்கொண்டு நான் சேர்த்த எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்லயே கிடைக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இதை ஒரு தூக்குவாளிக்கு மாத்திக்கலாம். எனக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா காஞ்சிருந்ததுனால நான் இதை தனியா காய வைக்கல. உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கிறது போல தெரிஞ்சா கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அப்புறமா அரைங்க. இப்போ இது எல்லாத்தையும் பூசு மஞ்சள் அரைக்கிற ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாசனையே அவ்வளோ அருமையா இருக்குங்க. அவ்வளோதான், ஆவாரம் பூசு மஞ்சள் சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இத பூசி குளிச்சா மஞ்சள் பூசி குளிச்சது போலவே இருக்காதுங்க. ஸ்கூல் காலேஜ் போற பெண்கள் எல்லாம் தயங்காம தைரியமா இதை பயன்படுத்தலாம். மேலும் நம்ம பாட்டி சொன்னது போலவே பிறந்த குழந்தையில இருந்து நம்ம பாட்டி வயசு ஆகிறவங்க வரைக்கும் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். ஒரு தடவை இதை செஞ்சு வச்சுட்டா போதுங்க, ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்கள் சமையல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. டேக் கேர்.